ஏப்ரல் 23க்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் அப்படிங்கிறது சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையை கிரகநிலைகள் தங்களுக்கு வழங்குகின்றது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை உறவுகளுக்கு மத்தியிலையோ ஏற்படலாம். தாய் வழி உறவுகள் இடத்துல சற்று நிதானமாக செயல்பட பாருங்க. அதே நேரம் குடும்பம் ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய பட்சத்தில் சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை பளு சற்று அதிகரிக்க செய்யலாம். குடும்ப சூழ்நிலை காரணமாக கொஞ்சம் நீங்கள் வீட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டியதாகவும் இருக்கும். அதே நேரம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மத்தியில் பார்க்கும் பொழுது மதிப்பு மரியாதை தங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யலாம். இருப்பினும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலை பளு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே நேரம் வெளி வட்டார பழக்க வழக்கங்கள்லையும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கையும் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு பல நேரங்கள்லையும் கை கொடுக்கலாம். வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்குங்க. வெளிநாட்டு விவகாரங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாஸ்போர்ட் விசா கிடைக்கிறது, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் அதற்கு உண்டான வாய்ப்பினை நல்கவிருக்கின்றது. அதே நேரம் தொட்ட காரியங்கள் துலங்கக்கூடிய ஒரு பொன்னான காலம். மாணவர்களுக்கு இது அதி அற்புதம் நிறைந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. அவர்கள் விருப்பப்படி அனைத்தும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் வெளிநாட்டில் சென்று படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவர்களுக்கு அந்த கனவும் நினைவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றதுங்க. இந்த நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாகும். புதிய யுத்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை கவரவும் செய்வீங்க. பங்குதாரர்களும் ஆதரிப்பாங்க. மனதில் இருந்த பயம் தாழ்வு மனப்பான்மை நீங்க பெறும். புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் உற்சாகத்தையும் அடைவீங்க. வாகனத்தால் இனி வீண் செலவுகள் இருக்காது. வியாபாரத்தில் போட்டிகள் குறையவும் ஆரம்பிக்கலாம். கடையை வேறு இடத்திற்கு மாற்றவும் செய்வீங்க. அலுவலகத்தில் மதிப்பு உயரவும் ஆரம்பிக்கலாம். பிரபலங்களின் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வீங்க. புது ஆடை ஆபரணங்களில் மனம் லயிக்கும். தாய் வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. பூர்வீக வீடு விற்பனையும் ஆகும். வியாபாரத்தில் சரக்குகள் வெற்றி தீரும். அலுவலகத்தில் மேலதிகாரியை பகைத்து கொள்ள வேண்டாம். கைமாற்றாக வாங்கி இருந்த தொகையை தந்து முடிச்சிடுவீங்க. சமயோஜித புத்தியுடன் பல காரியங்களையும் முடித்து காட்டுவீங்க. உறவினர்கள் மத்தியில் மதிப்பு உயரும். வியாபாரத்தில் போட்டிகளும் குறையும். அலுவலகத்தில் புதிய பதவிக்கு பரிந்துரைக்கப்படுவீங்க. பொறுப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம். பிள்ளைகளின் படிப்பு மகளின் திருமணம் தொடர்பான அலைச்சல்கள் டென்ஷன்கள் இருக்கத்தான் செய்யும். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது. அலுவலகத்தில் அடுத்தவர் விஷயத்தில் தடையில்லாமல் இருக்க பாருங்க. வியாபாரம் சூடுபிடித்து நல்ல லாபம் உருவாக செய்யும். அதே நேரம் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக நடந்து முடிவதற்குண்டான வாய்ப்புகளும் ஒருபுறம் உண்டு. பிள்ளைகள் படிப்பு தொடர்பாக அலைச்சல் செலவுகள் இருக்கத்தான் செய்யும். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது. பூர்வீக வீடு நிலம் நல்ல விலைக்கு விற்பனையாகும். வியாபாரத்தில் சரக்குகளை போராடி விற்பீங்க. அலுவலகத்தில் மதிப்பு உயரும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தம்பதிகளுக்குள் இருந்த ஈகோ பிரச்சனை தீர்ந்து நெருக்கம் அதிகமும் ஆகலாம். பழைய ஃபேன் ஃப்ரிட்ஜை மாற்றுவீங்க. வியாபாரம் சூடுபிடித்து லாபம் தரும். அலுவலகத்தில் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் விலகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பிள்ளைகள் படிப்பு தாயாரின் மருத்துவம் என செலவுகளும் இருக்கும். வியாபாரத்தில் நிம்மதி தரும். அலுவலகத்தில் மதிப்பு உயரும். மேலதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம். தாழ்வு மனப்பான்மை நீங்க பெறுவீங்க. செலவுகளை தவிர்க்க பாருங்க. வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீங்க. குழந்தைகளிடம் முன் கோபத்தை காட்ட வேண்டாம். அலுவலகத்தில் தேடிய முக்கிய ஆவணங்கள் தென்படும். வியாபாரத்தில் தேங்கிய சரக்குகள் வெற்றி தீரும். உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள். திட்டமிட்ட வேலையை திறம்பட செய்து முடிச்சிடுவீங்க. பூர்வீக வீட்டை சீரமைத்து விரைவுபடுத்தி கட்டுவீங்க. வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். அலுவலகத்தில்
விஷயத்தில் விவாதங்களை தவிர்க்க பாருங்க. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போக பாருங்க. மகளுக்கு நல்ல வரன் அமையும். மகனுக்கு பெரிய நிறுவனத்தில் பணியும் கிடைக்கும். வியாபாரத்தில் ஓரளவு லாபமும் உண்டு. புதிய பங்குதாரர்களின் ஆலோசனையை ஏற்று செயல்படவும் உத்தியோகத்தில் ஏற்றம் காண்பீங்க. சோர்வு நீங்கி முகமலர்ச்சியுடன் காணப்படுவீங்க. விவாதங்களை தவிர்க்க பாருங்க. ஆடை ஆபரணங்கள் சேரலாம். உடன் பிறந்தவர்களின் ஆதரவும் உண்டு. அலுவலகத்தில் மேலதிகாரி மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களையும் கவருவீங்க. பழைய நண்பர்கள் வருவாங்க. குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப தங்களை மாற்றியும் கொள்வீங்க. வியாபாரத்தில் லாபம் உண்டு. புதிய இடத்துக்கு கடமை மாற்றுவீங்க. அதே மாதிரி அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து நடப்பீங்க. கடனாக கொடுத்த பணத்தை வசூலிப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் பிறக்கும். வயிற்று வலி மூக்கடைப்பு நீங்கும். உடன் பிறந்தவர்கள் உதவிகரமாகவே இருப்பார்கள். வியாபாரத்தில் சரக்குகள் வெற்று தீரும். அலுவலகத்தில் அமைதி காப்பது நல்லது. பழைய வழக்குகளை இப்போது பேசி தீர்த்து கொள்வீங்க. பணபரவால மன அமைதியுண்டு. பூர்வீக வீடு நிலம் தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அலுவலகத்தில் தொல்லை தந்த அதிகாரி ஆதரவு தர ஆரம்பிச்சிடுவாங்க. வியாபாரத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்த முற்படுவீங்க. இழுபறியாக இருந்த பணிகள் நிறைவு பெறும். தந்தை யாருடன் இருந்து வந்த பணி போர் விலகவும் ஆரம்பிச்சிடும். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை வெற்று தீர்ப்பீங்க. பாக்கிகள் வசூலாகும். அலுவலகத்தில் புதிய பதவிக்கு பரிந்துரை செய்யப்படுவீங்க. மேலதிகாரிகள் தங்களை பாராட்டவும் செய்வாங்க. சரக்குகளை அனுப்பும் போது கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பான பலன் கிடைக்க பெறுவாங்க. புதிய பொறுப்புகள் சேரும். வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். தேவையற்ற வீண் வாக்குவாதங்களும் உருவாகலாம். மற்றவர்களிடம் சற்று அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க. நண்பர்களிடம் பகை ஏற்படலாம். கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க. பெண்களுக்கு காரியங்களை செய்து முடிக்கிறதுல கடினமான நிலை இருக்குங்க. கலைத்துறையினருக்கு வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அரசியல்வாதிகள் மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த காலம் உடல் நலம் சிறப்பாகவே இருந்தாலும் சில பல விஷயங்கள்ல ஏற்ற இறக்கத்தோடு காணப்படும். சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் குடும்பத்தாரின் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்படலாம். தங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்புற்றாலும் குடும்பத்தாருடைய உடல் ஆரோக்கியத்தையும் நீங்க கவனத்தை செலுத்துவது அவசியம். தாய் தந்தை வழி உறவினர்கள் மூலமா வீண் செலவுகள் அதிகரிக்க செய்யுங்க. பொருளாதார வளர்ச்சி ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். இளைய சகோதரத்திற்கு உடல் உபாதைகளும் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் வெட்டு கொடுத்து போவது நல்லதுங்க. இந்த காலம் தந்தை வழி உறவினர்கள் பிள்ளைகளுடன் கருத்து மோதல்கள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையுடன் அனுசரணையா நடந்து கொள்வது நல்லது. நண்பர்களிடத்துல மன வருத்தமும் உருவாகலாம். சுப செலவுகள் நிகழும். எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்குண்டான ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. உறவினர்கள் வகையில அதிக நெருக்கம் வேண்டாம். சிலர் தொழில் நிமித்தமா குடும்பத்தை விட்டு பிரியவும் நேரிடலாம். தூரத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களால் நன்மை ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை பளு அதிகமாகத்தாங்க இருக்கும். பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின் மூலமா மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. மற்றவர்களிடம் கெட்ட பெயர் வாங்கவும் நேரிடலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. அதிலும் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். குடும்பம் நிம்மதி குறையக்கூடும். வீடு வாகனங்களுக்கான செலவுகள் அதிகரிக்க செய்யலாம். பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல தடுமாற்றம் ஏற்படும். லாபம் குறையக்கூடும். புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்க நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியதாகவும் இருக்குங்க. பொறுப்புடன் செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய பொறுப்புகள் சுமையாகவே இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும். அதே நேரம் கலைத்துறையினர் அப்படின்னு வரும்போது எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகும்.
அதே நேரம் வீண் கவலையும் இருக்கத்தான் செய்யும். அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் ஏற்படாம பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொறுப்புகள் மாணவர்களுக்கு அதிகரிக்கலாங்க. எதிர்பார்த்த மதிப்பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு ஏற்ற காலமாகவே இருக்கும். அவர்களுக்கு இந்த ஆடை அணிகலன்கள் சேர்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. தங்கள் தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள சரியான சமயம் எது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையினருக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கும். தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். தேவையற்ற வீண் விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். யாரை பற்றியும் விமர்சனமும் செய்ய வேண்டாம். தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படுங்க. தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது சற்று கவனமா இருக்க பாருங்க. வீண் அலைச்சல் ஏற்படத்தான் செய்யும். அதே வேளையில அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்துல ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாம். சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் விவாதங்கள் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்துல தேவையற்ற இடர்பாடுகள் நீங்கும். பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கடன் கொடுக்கும் போது கவனமாய் இருங்க. வாகன வசதி உண்டாக செய்யும். அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாகவே இருக்குங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கப்பெறுவீங்க. சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலங்கள் அடைவீங்க. அலுவலக விவகாரங்கள் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையுமே சமாளித்து விடுவீங்க அப்படின்னே சொல்லலாம். மேலிடத்துல மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாம தடுக்கும்.